தெரிஞ்சாதான் நீங்க போடுற மேக்கப் வந்து நல்ல லாங் ஸ்டே இருக்கும். ஜஸ்ட் ப்ராடக்ட்னால லாங் ஸ்டே இருக்காது. ஸோ டெக்னிக் முக்கியம். எப்படி பண்ணணும், எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி நீங்க ப்ரெப் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அந்த மேக்கப் வந்து நல்ல லாங் ஸ்டே இருக்கும். சரிங்களா? டெக்னிக்கே தெரியாம நீங்க என்னதான் காஸ்ட்லி பிராண்ட் வாங்கி போட்டாலும் வேஸ்ட், நிக்காது மேக்கப். ஸோ அதனால என்ன முக்கியம், டெக்னிக் முக்கியம், அதே அளவுக்கு ப்ராடக்ட்டும் முக்கியம். ஸோ எல்லாமே 50-50 தான். ப்ராடக்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. இது 50, டெக்னிக் 50. ஸோ வந்து 50-50. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அதை வந்து கிளியராக ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்கின் டைப்ஸ்க்கு ஒரே மாதிரி ப்ரெப்பிங் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்குமே ஒவ்வொரு மாதிரியான ப்ரெப்பிங் நம்ம பண்ணனாதான் மேக்கப் வந்து லாங் ஸ்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆயிலி ஸ்கின். ஸோ இப்போ இந்த ஆயிலி ஸ்கின்னா நீங்க இப்போ புதுசாக பிகினராக இருக்கீங்கன்னா, வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அஸ்திவாரமே சகதியா இருந்துச்சுன்னா வீடு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரமா இடிஞ்சு விடும். எவ்வளவு காசு போட்டு கட்டினாலும் வீடு நிற்காது. அப்ப என்ன பண்ணணும், அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடணும். ஸோ அந்த அஸ்திவாரம் தான் இந்த ப்ரெப்பிங். ஓகேங்களா? இது பண்ணீங்கன்னா தான் உங்களோட மேக்கப் வந்து அந்த ஆரஞ்சா போறது, கிரேயா மாறது இல்லாம இருக்கும்.